அமெரிக்க அதிபர் தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இது அந்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடத்திய நபரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் நடப்பாண்டு நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளரான முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பென்சில்வேனியா மாகாணத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். குடியரசுக் கட்சி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் ஏராளமான ஆதரவாளர்கள் பங்கேற்றிருந்தனர். மேடையில் நின்றபடி தனது ஆதரவாளர்களிடம் டிரம்ப் உரையாடிக் கொண்டிருந்தார். மிகவும் ஆரவாரத்திற்கு மத்தியில் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. அங்கிருந்தவர்கள் அலறியடித்து ஓடத் தொடங்கினர். மேடையில் பேசிக் கொண்டிருந்த டிரம்பின் வலது காதில் துப்பாக்கி குண்டு பட்டுச் சென்றது. இதில் ரத்தம் அவரது முகத்தில் வழிந்தது. உடனடியாக பாதுகாப்பு படையினர் அவரை பாதுகாத்தபடி காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதற்கிடையே துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை பாதுகாப்பு படையினர் விரட்டிச் சென்று சுட்டுக் கொன்றனர். டிரம்புக்கு லேசான காயம் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ள பாதுகாப்பு படையினர் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் பெயர் தாமஸ் மேத்யூ குரூக் என்றும் அவரது வயது 20 என்றும் FBI அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பரப்புரை பொதுக்கூட்டம் நடந்த இடத்திற்கு வெளியே உயரமான ஓரிடத்திலிருந்து மேடையை நோக்கி மேத்யூ குரூக் சுட்டதாகவும் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பெத்தெல் பார்க் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் FBI அதிகாரிகள் கூறினர். இதனிடையே துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தன்னை பாதுகாத்த சிறப்பு பாதுகாப்பு படையினருக்கு டொனால்டு டிரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர் ஏதோ தவறுதலாக நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். தனது வலது காதின் மேல் பகுதியில் குண்டு பாய்ந்ததாகவும் அமெரிக்காவில் இதுபோன்ற சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் காட் பிளஸ் அமெரிக்கா என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் காயமடைந்தனர். இவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு டிரம்ப் இரங்கல் தெரிவித்துள்ளார்.